ஹலோ காய்ஸ், இப்போது என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இடதுசாரி இயக்கம். சரியா? இடதுசாரி இயக்கம். இடதுசாரிகள்னால் யார், அவங்க எப்படி தோன்றினாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ உருவானுச்சு, மீரட் சதி வழக்குனா என்ன, அது எந்த வருஷம் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எதனால் உருவானுச்சு, அது எந்த வருஷத்தில் உருவானுச்சு, இடதுசாரி இயக்கத்தோட சாதனைகள் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக. ஓகேவா? நம்ம எப்பவும் போல தான் பார்த்துட்ருக்கோம். என்னென்னா பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் தான் பார்க்குறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. சரியா? அந்த புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இடதுசாரி இயக்கம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படித்து வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? இடதுசாரி இயக்கத்தில் தேச விடுதலை போராட்ட நதியும் அடக்கி ஒடுக்கி சுரண்டப்பட்ட மக்களின் பொருளாதார சுதந்திர நதியும் சங்கமித்தன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? பிபின் சந்திரபால் சொல்லியிருக்கார். யார்? நம்ம பிபின் சந்திரா சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு? இடதுசாரி இயக்கத்தில் தேச விடுதலை போராட்ட நதியும் அடக்கி ஒடுக்கி சுரண்டப்பட்ட மக்களோட பொருளாதார சுதந்திர நதியும் இந்த மாதிரி சங்கமிக்குது அப்படின்னு சொல்லி பிபின் சந்திரபால் சொல்லியிருக்கிறாரு. இடதுசாரிகள்னால் யார்? ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இடதுசாரிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அகில இந்திய கண்ணோட்டத்தோடு தேச பிரச்சனைகளை அணுகுவதற்காகவும் தீர்ப்பதற்காகவும் துவக்கப்பட்ட இயக்கம் தான் அகில இந்திய காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதோட நோக்கு போக்கு இலக்கு பற்றி காங்கிரஸ் தலைவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்துட்டுருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காங்கிரஸில் நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதத்தில் யோசிப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறையா கருத்து வேறுபாடெலாம் இருக்குது அப்படின்ட்டு. துவக்க காலத்தில் இவர்கள் மிதவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் அறியப்பட்டனர். இவர்களை பொதுவாக வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று குறிப்பிடலாம். யார் இவங்களை எல்லாத்தையும் வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லலாம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் சோசியலிஸ்டுகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு அதிகரிக்கலாயிற்று அப்படின்றாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் சோசியலிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களோட செல்வாக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ ஆதரவாளர்கள் எல்லாம் வலதுசாரிகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முதலாளித்துவ ஆதரவாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வலதுசாரிகள்னும், கம்யூனிஸ்ட்டுகளும் சோசியலிஸ்ட்டுகளும் பார்த்திங்கன்னா இடதுசாரிகள்னும் இந்த மாதிரி முத்திரை குத்திடுறாங்க. ஓகேவா? என்னென்னு இது பண்ணுறாங்க? முதலாளித்துவ ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் வலதுசாரிகள் அப்படின்னும், கம்யூனிஸ்ட்டுகளையும் சோசியலிஸ்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இடதுசாரிகளையும் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா? யார் இடதுசாரிகள்? கம்யூனிஸ்ட்டு, சோசியலிஸ்ட்டு. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பார்த்தோம் தலைப்புகளில், கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம், சோசியலிஸ்ட் கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் இடதுசாரிகள். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், தோற்றம். எப்படி இந்த மாதிரி இடதுசாரிகள் எப்படி தோன்றினாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 1917 நவம்பர் 7ஆம் நாள் V.I. லெனின் தலைமையில் போல்ஸ்விக் கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்த்திய ரஷ்ய புரட்சி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்போ? 1917 நவம்பர் 7 ரஷ்ய புரட்சி நடக்கும்ல, அதை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், காரல் மார்க்ஸின் சோசியலிச சித்தாந்தமும் போல்ஸ்விக் கட்சி மக்கள் பங்கேற்புடன் மேற்கொண்ட போராட்ட முறைகளும் காங்கிரஸில் இருந்த தீவிரவாதிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், புரட்சிகர செயல் வீரர்களிடையே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றாங்க. காரல் மார்க்ஸோட சோசியலிஸ்ட் சித்தாந்தமும் போல்ஸ்விக் கட்சியில் மக்கள் பங்கேற்ற முறையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியல், பொருளாதாரம், அதுக்கப்புறம் சமுதாய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வு காண துடித்தனர். யார்? நம்ம இந்திய அரசியலில் பொருளாதாரம், சமுதாய பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே புதுசாக ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீர்வு காண்றதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட விளைவாக தான் இந்திய விடுதலைக்காக போராடி வந்த காங்கிரஸ் மக்களின் சுரண்டலற்ற பொருளாதார சமுதாய விடுதலைக்காகவும் போராட வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமடைந்தது. மக்களுக்காக நம்ம இந்த மாதிரி போராடணும், விடுதலைக்காகவும் சமுதாய விடுதலைக்காகவும் நம்ம போராடணும்னு சொல்லி ஒரு எண்ணமே தீவிரமாக போயிட்டுருக்கு. மக்களின் போராட்ட உணர்வை ஊக்குவித்து சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களை ஒருங்கிணைத்து காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்த புரட்சி போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னவங்க தான் யார்? இடதுசாரிகள். சரியா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்த புரட்சி போராட்டம் தான் நம்ம இடதுசாரிகள் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இவங்க தான் இடதுசாரிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாருங்கள்,
இடதுசாரிகள் வந்து மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருதினவங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, மக்களே முக்கியம் அப்படின்ட்டு. இந்திய விடுதலை போராட்டத்தில் மக்களை கருவியாக பயன்படுத்தாமல் மக்களை மையப்படுத்தி தேசிய புரட்சியை மக்களுக்கான புரட்சியாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இடதுசாரிகள் செயல்பட்டனர். பார்த்தீங்களா, மக்களை வந்து புரட்சியாக மாற்றணும் அப்படின்னு வந்து செயல்பட்டவங்க தான் இடதுசாரிகள். மக்களின் மாபெரும் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி ஏகாதிபத்தியமும் முதலாளித்துவமும் நிலச்சுவார்ந்தாராதிக்கம், அதுக்கப்புறம் உயர் சாதி ஆதிக்கம், அதுக்கப்புறம் இந்த சுரண்டல் வகுப்பாருக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போராடுறாங்க. யார் யாருக்கு எதிராக? முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலச்சுவார்ந்தார்களோட ஆதிக்கம் அவங்களுக்கு எதிராகவும், உயர் சாதியினரோட ஆதிக்கம் அவங்களுக்கு எதிராகவும். ஓகேவா, அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து மக்களை வந்து திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த இடதுசாரிகளோட முக்கிய வேலையாக இருந்தது. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டே தங்கள் செல்வாக்கை பெருக்கி கொண்டு காங்கிரஸை கைப்பற்றி அதை நோக்கிலும் போக்கிலும் அடிப்படை மாற்றம் செய்து இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரை ஒன்று திரட்டி வெகுஜன புரட்சி செய்து அந்நிய ஆட்சியை அகற்றி இந்தியாவுக்கு விரைவில் விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்பது இடதுசாரிகள் வந்து அரும்பாடுபட்டனர். பார்த்தீங்களா, காங்கிரஸ்குள்ளேயே இருந்து காங்கிரஸோட அடிப்படையில் நிறையா மாற்றம் செஞ்சுட்டு இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வெகுஜனமாக வந்து புரட்சி பண்ணி அந்நிய ஆட்சியை வந்து அகற்றி இந்தியாவுக்கு சீக்கிரமாக விடுதலையை பெற்றுத்தரணும் அப்படின்றது தான் இடதுசாரிகள் வந்து அரும்பாடு பற்றுகிறாங்க. அடுத்தது, மக்களே முக்கியம் என்பது இடதுசாரிகளின் இதயமாக, அடிநாதமாக, வெடி மருந்தாக இருந்தது. பார்த்தீங்களா, மக்கள் தான் முக்கியம். நம்ம அதனால தான் டாப்பிக்கே மக்களே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மக்களே முக்கியம் என்பது இடதுசாரியோட இயக்கத்தோட ஒரு இதயமாக வந்து கருதுகிறாங்க. அடுத்து பாருங்கள், இடதுசாரி இரட்டையர்கள். இந்த இடதுசாரி இரட்டையர் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். இடதுசாரி இரட்டையர்னால் யார் யார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் இடதுசாரி இயக்கத்தின் ஒட்டி பிறந்த லட்சிய சயாமிய இரட்டையர்கள் போன்று செயல்பட்டனர் அப்படின்றாங்க. யார்? ஒட்டி பிறந்த லட்சிய சயாமிய இரட்டையர்கள் அப்படின்றாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம இடதுசாரி இரட்டையர்னு கேட்டால் அப்படின்னா யார் யாரை சொல்லணுன்னா, ஒன்று ஜவஹர்லால் நேரு, ஓகேவா, ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். நம்ம 2 பேருமே முக்கியமான ஆளுங்க. ஸோ நம்ம 2 பேர்த்தையுமே இதை வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா, சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று ஜவஹர்லால் நேரு, இவங்க 2 பேரும் தான் இடதுசாரி இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருவரும் மார்க்சிய சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தால் பெரிதும் கவரப்பட்டனர். பொருளாதார சுதந்திரமற்ற அரசியல் விடுதலை பொருளற்றது, பயனற்றது என்று இருவரும் கருதினர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொருளாதார சுதந்திரமற்ற அரசியல் விடுதலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பொருளுமே கிடையாது, அது வந்து பயனற்றது, அது வந்து வேஸ்ட்டு. இந்த மாதிரி பொருளாதாரம் தான் நம்மளுக்கு முக்கியம், பொருளாதார சுதந்திரம் தான் வந்து நம்மளுக்கு வேணும், பொருளாதாரமற்ற சுதந்திரம்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எதிர்க்கிறாங்க. யார்? இந்த இடதுசாரியர்கள் எல்லாம். அடுத்து பாருங்கள், அரசியல் விடுதலை, பொருளாதார சமத்துவம், சமுதாய நீதி பற்றிய மனப்பான்மை இருவருக்கும் பொதுவாக இருந்தது. யார் 2 பேர்த்துக்கும்? ஜவஹர்லால் நேருவுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும். நேருவும் போஸுவும் புரட்சிகரமான தீவிரவாதிகள் என்று கருதப்பட்டனர். பார்த்தீங்களா, நேருவையும் சுபாஷ் சந்திர போஸையும் ஒரு புரட்சிகரமான ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சொல்கிறாங்க. சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தின் போது நேருவும் போஸும் இளைஞர் தலைவர்களாக திகழ்ந்தனர். எப்போ? 1927 சைமன் கமிஷன் வந்து வருவாங்க. அப்போ வந்து புறக்கணிப்பு போராட்டம் நடக்குமா, அப்போ வந்து இந்த மாதிரி நேருவும் போஸும் இளைஞர்களோட தலைவர்களாக திகழ்ந்து அப்போ கொஞ்சம் கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, 1928 இருவரும் சேர்ந்து இந்திய சுதந்திர லீக் என்ற அமைப்பை தோற்றுவித்தனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் ஏரியா, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்திய சுதந்திர லீக், ஓகேவா, இந்திய சுதந்திர லீக் அப்படின்ற அமைப்பை வந்து யார் வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். 2 பேருமே வந்து சேர்ந்து தான் இந்த இந்திய சுதந்திர லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இளைஞர் சங்கத்தையும் தோற்றுவிச்சிருக்கிறாங்க. இளைஞர் மாநாடுகளில் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்தை பரிந்துரை செய்து மோதிலால் நேரு அறிக்கையை இருவரும் எதிர்த்தனர். பார்த்தீங்களா, நேருவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட மோதிலால் நேரு இருக்காருல்ல, அவரோட அறிக்கையை எதிர்த்திருப்பார். ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க அப்பா மோதிலால் நேருவோட அறிக்கையை எதிர்த்திருப்பார். ஏன் அப்படின்னா ஒரு டொமினியன் வேணும், அது டொமினியன் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும், டொமினியன் அந்தஸ்தை எங்களுக்கு நாங்கள் இறுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பூரண சுயராஜ்யத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நேரு என்ன சொல்லியிருப்பார்? அதெல்லாம் எங்களுக்குலாம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து பூரண சுயராஜ்யம் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் டொமினியன் அந்தஸ்தை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் நேரு.
1928 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இவ்விருவரும் பூரண சுயராஜ்யம் பற்றிய தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினர். யார் யார்? நம்ம ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் என்ன சொல்கிறாங்க, 1928 கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா, இந்த மோதிலால் நேரு அவங்க அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தலைமை தாங்குவார். மோதிலால் நேரு வந்து தலைமை தாங்குவார். அவர் வந்து இந்த மாதிரி கொண்டு வருவார் தீர்மானம், நம்ம வந்து டொமினியன் அந்தஸ்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க 2 பேர்த்துக்கும் கோவம் வந்துடுது. யாருக்கு? நம்ம சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் இந்த மாதிரி கோவம் வருது. அந்த நேருவோட அறிக்கையை எதிர்க்கிறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி சுயராஜ்யத்தை பற்றி நீங்கள் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, பூர்ண சுயராஜ்யம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும், அதுதான் நம்மளுக்கு மெயின், அதனால் அதை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அப்புறம் காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே நாம் வந்து சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 1929 டிசம்பர் மாதம் 31 அவங்க வந்து டொமினியன் அந்தஸ்தை நம்மளுக்கு தள்ள அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பூரண சுயராஜ்யத்துக்காக நம்ம வந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யார்? நம்ம காந்தி. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பெரிய சண்டையாக இருக்கும். யாருக்கு? மோதிலால் நேருவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம இவர் சிஆர் தாஸ் இருக்க மாட்டார், அந்த இவங்க ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறமேட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ், இவங்க 3 பேர்த்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டொமினியன் அந்தஸ்தை தான் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பூரண சுயராஜ்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதனால் காந்தி சமரசம் பண்ணி இந்த மாதிரி இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக முடிச்சு வச்சுருவார். ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூடும். எப்போ? 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாடு கூடுது. இதுக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். எப்போ? 1929 இந்த மாதிரி வந்து லாகூரில் காங்கிரஸ் கூட்டம் கூடுது. அப்போ நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேரு பூரண சுயராஜ்யத்தை பற்றி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாரு. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 26 நம்ம முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பூரண சுயராஜ்யத்தை இந்த மாதிரி சொல்லிடுவார். அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 இந்த மாதிரி இது வந்து விடுதலை கிடைச்சாச்சு, இது வந்து ஒரு சுதந்திர நாளாக நம்ம கொண்டாடலான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்டதில் இருவருக்கும் பெரும் பங்கு உண்டு. பாருங்கள், 1934 காங்கிரஸோட சோசியலிஸ்ட் கட்சி உருவாகுது. ஓகேவா? காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சின்ற உருவாகுது. இந்த கட்சி அமைக்கிறதுக்கு இவங்க 2 பேர்த்தோட பங்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இவர் ஜவஹர்லால் நேருவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸும் தான் இந்த கட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பாடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1938 போஸ் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பேற்று கொண்டபோது சோசியலிச சமுதாயம் அமைப்பதை நோக்கமாக கொண்டு நேருவின் தலைமையில் தேசிய திட்டக்குழு அமைத்தார். பார்த்தீங்களா? 1938 போஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். அந்த திரிபுரா காங்கிரஸ் மாநாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதில் 38 நடந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரு வந்து சோசியலிஸ்ட் சமுதாயம் அமைக்கிறத நோக்கமாக கொண்டு நேருவோட தலைமையில் ஒரு திட்டக்குழுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பார். யார்? நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ உருவாக்கியிருப்பாங்க? 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. பாருங்கள், இது எப்படின்னு பார்க்கலாம். 1920 பல்வேறு மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புகளும் இயக்கங்களும் இயங்கி வந்தன. நேருவும் போஸும் இந்த அமைப்புகளிலும் இயக்கங்களிலும் உற்சாகத்துடன் பங்கேற்று வந்தனர். சந்திரசேகர் ஆசாத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்தார் பகத்சிங் போன்ற புரட்சிகர பயங்கரவாதிகளும் சோசியலிஸ்ட் கருத்துக்களால் கவரப்பட்டிருந்தனர். இந்த சோசியலிஸ்ட் கருத்தால் இவங்களாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்என் ராய் இவங்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இந்திய சோசியலிச புரட்சிக்கு வந்து உதவிட்டு வராங்க. ஓகேவா? எம்என் ராய் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்திய சோசியலிச புரட்சிக்கு உதவிட்டு வராங்க. அதே மாதிரி அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சக இந்திய புரட்சிய தேசியவாதிகள் வந்து ஒன்று சேர்ந்து ரஷ்ய நகரமான தாஷ்கண்டில் கூடி இந்த மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1925 இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த பிளேஸில்? தாஷ்கண்ட் அப்படின்ற ஒரு நகரில் கூடி இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கே இயர் கொடுக்கல, 1920. ஓகேவா? 1920 இந்த மாதிரி தாஷ்கண்டில் வந்து
எல்லாம் ஒன்றா கூடி கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1925 டிசம்பர் மாதம் இந்தியாவில் இயங்கி வந்த இடதுசாரி இயக்குனர், ஓகேவா, இந்தியாவில் இயங்கி வந்த இடதுசாரி இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள் இவங்க எல்லாம் கான்பூரில் ஒன்றா கூடுறாங்க. இந்தியாவில் வந்து எங்கே, கான்பூரில் ஒன்றா கூடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ, 1925 டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே, கான்பூரில் நடந்த ஒரு கம்யூனிஸ்ட்டில், ஓகேவா, கம்யூனிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கான்பூர் கூட்டத்தில், ஓகேவா, ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், டாப்பிக்கே பாருங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, ஓகேவா, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எம்என் ராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார், சோசியலிச புரட்சிக்கு இந்த மாதிரி வந்து உதவி செஞ்சுருப்பார். எம்என் ராயோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக இந்திய புரட்சி தேசியவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஷ்ய நகரத்தில் இந்த மாதிரி தாஸ்கண்டில் எல்லாம் ஒன்று கூடி கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா. அது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. எங்கே, தாஷ்கண்டில் 1920, ஓகேவா. பட் ஆனால் இது வந்து வெளியில், ஆனால் இந்தியாவுக்குள்ளே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா 1925 தான் நம்ம போடணும், ஓகேவா. 1925 எங்கே கூடுறாங்க, கான்பூரில் கூடி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கட்சி காங்கிரஸின் இடதுசாரிகள் அங்கமாக இருந்து கொண்டு தீவிர தேசியவாதிகளுடன் ஒத்துழைத்து காங்கிரஸை வெகுஜன தீவிர இயக்கமாக உருமாற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸோடு இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றனர். இவர்களை வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இந்திய கம்யூனிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே காங்கிரஸில் சேர்ந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அப்போ இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுவதும் இடதுசாரி விவசாயிகள் அதுக்கப்புறம் தொழிலாளர் கட்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இடதுசாரி விவசாயிகளையும் அதுக்கப்புறம் தொழிலாளர் கட்சியையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் இந்துஸ்தான் தொழிலாளர்கள் கிசான் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி 1923 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் சுயராஜ்ய கட்சி அப்படின்ட்டு 1925 ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பம்பாயில் காங்கிரஸ் தொழிலாளர் கட்சின்னு 1926 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பஞ்சாபில் கிருதி கிசான் கட்சி அப்படின்ற கட்சியையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து அப்படியே எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அந்த நாளையும் அப்படியே ஆர்டர் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா. எது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சென்னையில் இந்துஸ்தான் தொழிலாளர் கிசான் கட்சி அப்படின்றது 1923, வங்காளத்தில் தொழிலாளர் சுயராஜ்ய கட்சி அப்படின்றது 1925, பம்பாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தொழிலாளர் கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா 1926. ஸோ மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சாபில் கிருதி கிசான் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மட்டும் இயர் கொடுக்கல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 1928 மாநில இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் விவசாயிகள் கட்சி அப்படின்ற ஒரு இந்திய இடதுசாரி கூட்டமைப்பை உருவாக்குறாங்க, ஓகேவா. ஒர்க்கர்ஸ் அண்டு பேஷன்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான், ஓகேவா. தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு கூட்டமைப்பு, இந்திய இடதுசாரி கூட்டமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க, பிளேஸ் கொடுக்கல, பட் இயர் மட்டும் கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. 1928 மாநில இடதுசாரி அமைப்புகள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படின்ற ஒரு இந்திய இடதுசாரி கூட்டமைப்பை உருவாக்குறாங்க, ஓகேவா. 1928 மாநில கிளைகளை கொண்ட இந்த அமைப்பும் காங்கிரஸின் ஒரு உறுப்பாகவே இருந்தது. இது இந்தியா முழுவதும் தொழிற்சங்கங்களை ஏற்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டது. இந்த கூட்டமைப்பு நேரு, போஸ் போன்ற செல்வாக்குமிக்க தலைவர்களின் ஆதரவோடு காங்கிரஸுக்கு ஒரு பலமிக்க இடதுசாரி பிரிவை ஏற்படுத்த முழு மூச்சுடன் முயன்றது. பாருங்கள், காங்கிரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடதுசாரி பிரிவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடதுசாரி இயக்கம் வந்து இந்த மாதிரி போராடுறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், மீரட் சதி வழக்கு ரொம்ப 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 முக்கியம். 1929 மீரட் சதி வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மீரட் சதி வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெகு விரைவாக பெருகி வந்த கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று தீர்மானித்தது காலனி அரசாங்கம். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிடணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து பிரச்சனையாயிரும் பின்னாடின்னு சொல்லிட்டு 1922 to 1924 ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு நுழைந்த அவர்கள் மீது சதி வழக்குகள் போட்டு எஸ்ஏ டாங்கே, முசாபர் அகமது, நளினி குப்தா, ஷவுகத் உஸ்மானி போன்ற
தலைவர்களுக்கு நீண்ட நாள் சிறை தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்தது. ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்தால் எல்லாம் வந்திருப்பாங்க, ரஷ்யாவிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க மேலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் போட்டுறாங்க. இந்த மாதிரி புரட்சிகர செயலுக்குலாம் நீங்களாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அடைச்சிட்றாங்க, சிறையில் போட்டு அடைச்சிட்றாங்க. 1929 மார்ச் மாதம் 20ஆம் நாள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த 32 தீவிர தொழில் சங்கவாதிகள் கைது செய்யப்பட்டு மீரட்டில் விசாரிக்கப்பட்டன. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீரட் சதி வழக்கு அப்படின்றாங்க. எந்த வருஷம்னு பார்த்து வச்சுக்கோங்க, 1929. ஓகேவா, 1929 வெளிநாட்டிலேருந்து ஒரு 32 தீவிரவாதிகள் வந்து வராங்க, 32 தீவிர தொழிற்சங்கவாதிகள் வராங்க. இந்த 32 பேர்த்தையும் அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணிப்படுறாங்க. ஓகேவா, 32 பேர்த்தையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி மீரட்டில் வந்து விசாரிக்கிறாங்க. அதனால் இந்த வழக்குக்கு பேர் என்னது, மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, 32 பேர் 1929 வராங்க. ஓகேவா, எங்கேருந்து, ரஷ்யாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து வராங்க. அதனால தான் வந்து இந்த 32 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கே விசாரிக்கிறாங்கன்னா மீரட்டில் விசாரிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வழக்கு பேர் மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த வழக்கில் நேரு, எம்ஏ அன்சாரி, எம்சி சக்லா போன்றோர் குற்றம் சாட்டப்பட்டோர் சார்பாக வாதாடினார். பார்த்தீங்களா, மீரட் சதி வழக்கில் வந்து யார் யாருக்காக வந்து வாதாடி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக வாதாடி இருக்கிறாரு. முகமது அமீது அன்சாரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா வாதாடி இருக்கிறாரு. அப்புறம் எம்சி சக்லா, ஓகேவா, எம்சி சக்லா அப்படின்றவர், இவங்க 3 பேர் வந்து இந்த மீரட் சதி வழக்கில் இந்த 32 பேர்த்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வாதாடி இருக்கிறாங்க. ஓகேவா, காந்தி சிறைக்கு சென்று குற்றவாளிகளை சந்தித்து பேசுகிறாரு. இந்த மாதிரி காந்தியே ஸ்ட்ரைட்டாக ஜெயிலுக்கு போயிடுறாரு. போய் அந்த 32 பேர்த்தையும் பார்த்து இந்த மாதிரி பேசுகிறாரு. இவை யாவும் பத்திரிகையில் விரிவாக வெளியிடப்பட்டனன்றாங்க. இது எல்லா நியூஸும் வந்து பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க. தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் தங்களை கைது செய்யப்பட்டதை காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டித்தனர். நிறையா தலைவர்கள் வந்து ஏன் வந்து இந்த தொழிற்சங்கவாதிகளை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்குறாங்க. இளைஞர்கள் அமைப்புகள் கண்டன பேரணிகள் நடத்தின. இளைஞர் அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டன பேரணிகள்லாம் நடத்துகிறாங்க. 1929 ஏப்ரல் 8ஆம் தேதி பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே வெடிகுண்டுகளை வந்து வீசுகிறாங்க. ஓகேவா, சட்டமன்றத்துக்குள்ளே வெடிகுண்டுகளை வந்து வீசுகிறாங்க. எப்போ, 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. ரொம்ப 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 முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் நிறையா டைம் கேட்டுட்டான், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது சேஃபு. 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்றத்துக்குள்ளே குண்டு வீசுகிறாங்க. யார் யார், நம்ம படுகேஸ்வர் தத்து, பகத்சிங் 2 பேருமே குண்டு வீசினதுக்காக கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் இந்தியாவில் போராட்ட உணர்வை தீவிரப்படுத்தி மீரட் சதி வழக்கு இந்தியாவில் இடதுசாரி இயக்கம் செல்வாக்கு பெற உதவியதுன்றாங்க. ஓகேவா, மீரட் சதி வழக்கு வந்து இந்தியாவில் செல்வாக்கு பெற இந்த பகத்சிங்கும் இந்த தத்தும் ஒரு வகையில் வந்து காரணம் அப்படின்றாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், புத்துயிர் பெற்றது. கம்யூனிஸ்ட் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதால் இடதுசாரி இயக்கம் பலவீனப்படுத்தப்பட்டது. பலவீனப்படுத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருபெரும் தவறு செய்தது. காங்கிரஸை விட்டு விலகி காங்கிரஸ் தலைவர்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எடுபிடிகள் என்றும், அதுக்கப்புறம் பூர்ஷிவாக்களின் பிரதிநிதிகள் என்றும், ஆயுத புரட்சியால் மட்டுமே இந்திய விடுதலை பெற முடியும் என்றும் பிரச்சாரம் செய்தது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து காங்கிரஸை விட்டு விலகி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து வேஸ்ட்டு, அவங்களாம் வந்து ஆங்கிலேயர்களோட எடுபிடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத புரட்சியால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து விடுதலை வந்து நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. யார், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் தொழிலாளர் விவசாயிகள் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளச்சிட்றாங்க. இந்த தொழிலாளர் விவசாயிகள் கட்சியும் கிளச்சிட்றாங்க. இந்த இரு தவறுகளால் 2 விரும்பத்தகாத விளைவுகள் வந்து ஏற்படுது. ஓகேவா, 2 விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து ஏற்படுது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. பாருங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக விட்டுறாங்க, அதை யாருமே கண்டுக்கல. 2வது என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுகள் சிதறி போயினர், இடதுசாரி இயக்கம் சரிவு பாதையில் போனது. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிசி ஜோஷி, இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசி ஜோஷி இடதுசாரி இயக்கத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றுகிறார். ஓகேவா, மறுபடியும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மறுபடியும் காங்கிரஸ் கூட இணைக்கிறார். யார், நம்ம பிசி ஜோஷி. ஓகேவா, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இவரை. ஓகேவா, இடதுசாரி இயக்கத்தை ஒரு பேரழிவிலிருந்து காப்பாற்றுறாரு, மறுபடியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் கூட இணைக்கிறார். அந்த பெருமை யாருக்கு போய் சேரும், பிசி ஜோஷிக்கு போய் சேரும். 6 ஆண்டு கால வனவாசத்துக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கூட சேர்ந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டது. ஓகேவா, 6 வருஷம் கழித்து இந்த மாதிரி போய் சேர்ந்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. வகுப்பு போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் பகுதியே என்ற எண்ணத்தில் செயல்பட்டது. ஜோஷியின்
முயற்சிகள் விளைவாக இடதுசாரி இயக்கம் புத்துயிர் பெற்றதுன்றாங்க. எப்போ? 1936லேருந்து 42 காலகட்டத்தில். ஓகேவா? இடதுசாரி இயக்கம் புத்துயிர் பெற்றுச்சு. யாரோட விளைவாக? இந்த ஜேபி ஜோஷி அப்படின்றவங்களோட விளைவாக தான் பிசி ஜோஷி. ஓகேவா? பிசி ஜோஷி அப்படின்றவங்களோட விளைவாக தான் இடதுசாரி இயக்கம் புத்துயிர் பெற்றது அப்படின்றாங்க. எனினும் 2ஆம் உலகப் போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாசிசத்தை எதிர்த்து போரிட்ட பிரிட்டனை ஆதரித்ததால் வெள்ளையின வெளியேறிய இயக்கத்தை எதிர்த்தனர். ஆமாம். ஏன் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆங்கிலேயர்களை வந்து ஆதரிப்பாங்க. ஏன்னா பிரிட்டனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க 2ஆம் உலகப் போரில். ஓகேவா? 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்திருக்கும்? 1939 டு 1945 காலகட்டத்தில் நடந்திருக்கும். அப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 1942 வெள்ளையின வெளியேறு இயக்கம் நடக்கும். உங்களுக்கே தெரியும் 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்து வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அறிவிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த வெள்ளையின வெளியேறு இயக்கம் ஏன் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளையின வெளியேறு இயக்கத்தெல்லாம் நீங்கள் நடத்தாதீங்கப்பா, அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி இந்த இயக்கத்தை எதிர்ப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட்டுகள் வந்து வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டத்தில் கலந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் 1946 பிப்ரவரி 18ஆம் தேதி ராயல் இந்திய கடற்படையினர் வேலை நிறுத்தம் செய்ததை ஆதரித்தது. பார்த்தீங்களா? 1946 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. ஓகேவா? ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சின்னு ஒன்று நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. 1946 பிப்ரவரி 18 ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி நடந்திருக்கும். ரொம்ப 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 முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்குது. ராயல் இந்திய கடற்படையினர் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கு ஆதரவு தெரிவிக்குது. இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டதை எதிர்த்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் இடதுசாரி இயக்கம் தீவிரமாக பங்கேற்றுக்குது. ஓகேவா? இந்திய தேசிய இராணுவத்தோட அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஏன் வந்து இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள்லாம் தீவிரமாக வந்து பங்கேற்குது. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1934 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. ஓகேவா? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஒரு 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நம்ம யார் யாருன்னு பார்க்கலாம். காரல் மார்க்சின் சோசியலிச சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள் காங்கிரஸ் மீதும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் அதிருப்தியுற்றனர். அவர்கள் இவ்விரண்டு வழிகளையும் தவிர்த்து புது வழி காண விளைந்தனர். விளைவு 1934 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், மினோமசானி. ஓகேவா? இவங்க 3 பேரும் பம்பாயில் கூடி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னோமா? யார் யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், அதுக்கப்புறம் மினோமசானி. ஓகேவா? இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்றது ஒன்று பம்பாயில் ஒரு மாநாட்டை கூட்டி, காங்கிரஸ் மாநாட்டை கூட்டி இந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஓகேவா? பம்பாயில் கூட்டி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1934 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த கட்சியின் குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்த கட்சி? இந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியோட குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காங்கிரஸ் குடையின் கீழ் செயல்படுவது. ஓகேவா? காங்கிரஸு கீழே செயல்படணும். விடுதலை போராட்டத்தின் மூலம் சுதந்திர சோசியலிச சமுதாயத்தை உருவாக்கணும். தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் விடுதலை போராட்டத்தின் அடித்தளமாக்கல். பார்த்தீங்களா? விடுதலை போராட்டத்தோட இந்த மாதிரி அவங்களையும் ஈடுபட வைக்கணும், தொழிலாளர்களையும் இந்த மாதிரி விவசாயிகளையும். இந்த குறிக்கோள்களுக்கு ஏற்ப காங்கிரஸ் அமைப்பை மாற்றி அமைக்கணும். எந்தெந்த இந்த 3 குறிக்கோள்களுக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸோட அமைப்பையே நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியினர் 1939 திருப்பூரில் காங்கிரஸ் ஆண்டு கூட்டத்திலும் 1940 ராம்கர் காங்கிரஸ் கூட்டத்திலும் காங்கிரஸ் தலைமையில் மாற்றம் கொண்டு வருவதில் தீவிரமாக செயல்பட்டனர். பார்த்தீங்களா? அதாவது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியினர் 1939 இப்போ வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும்ல, இது வந்து திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா அப்படின்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஹரிபுரா திரிபுரா அப்படின்ற மாதிரி வரும். இங்கே வந்து திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு எட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து திருப்பூர் அப்படின்றது வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா அப்படின்ற ஒரு பிளேஸ் வரும். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார், சுபாஷ் சந்திர போஸ்னு நினைக்கிறேன். 1938 1939 இந்த 2 வருஷமும் சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைமை தாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் கூட பண்ணுங்கள். 1939 ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்துச்சு, யார் தலைமை பொறுப்பேற்றிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். ஓகேவா? சரி பாருங்கள், 1940 ராம்கர் காங்கிரஸ் கூட்டத்திலும் காங்கிரஸ் தலைமையில் மாற்றம் கொண்டு வருவதில் தீவிரமாக செயல்பட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தீவிரமாக செயல்படுறாங்க. காங்கிரஸை பிளவுபடுத்தாமல் இது வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு வந்து உணர்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் காந்திக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாற்று தலைமை பொறுப்பேற்று விடுதலை போராட்டத்தை நடத்துவது நடக்காத காரியம் அப்படின்றாங்க. ஓகேவா? காங்கிரஸில் காந்தி தலைமை இருந்தால் தான் வந்து நாம் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ விடுதலை போராட்ட உணர்வு அப்போ தான் மக்களுக்கு புரியும். காந்தி மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த முயற்சி காங்கிரஸ் இயக்கத்தை பலவீனப்படுத்திவிடும். பாருங்கள், இந்த முயற்சி வந்து காங்கிரஸோட இயக்கத்தை பலவீனப்படுத்திடும். ஸோ காந்தியே வந்து இந்திய தேசிய இதுக்கு வந்து தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் மக்களோட இயக்கத்தை ஒன்றுபடுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலனி ஆதிக்கத்தின் கருத்தை பலப்படுத்திவிடும் சோசியலிஸ்டுகள் ஓரங்கட்டப்படுவர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிந்தது. எனவே சோசியலிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகள் போன்றே காங்கிரஸ் கடலில் சங்கமாயினர். பார்த்தீங்களா, சோசியலிஸ்டுக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் எப்படி காங்கிரஸில் செஞ்சோ அதே மாதிரி சோசியலிஸ்டுக்காரங்களும் காங்கிரஸ்லேயே இருந்துடுறாங்க. ஓகேவா? இருப்பினும் ஆச்சாரிய நரேந்திர தேவ், ஜெயபிரகாஷ் நாராயணன், மினோமா சனி ஆகியோரின் திறமையான தலைமையின் கீழ் செயல்பட்ட சோசியலிஸ்டுகள் இடதுசாரி இயக்கம் விரிவடையும் வலுப்பெறவும் உதவினர் என்பதில் ஐயமில்லை. பார்த்தீங்களா, இடதுசாரி இயக்கம் வந்து விரிவாகிறதுக்கும் இடதுசாரி இயக்கத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த இந்திய சோசியலிஸ்ட் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள், இடதுசாரி இயக்கத்தோட சாதனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இடதுசாரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1930களில் புதிய பரிமாணத்தோடு காட்சியளிக்குது. 1930ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய எம்என் ராய் தனது ஆதரவாளர்களை ஒன்று கூட்டி வலுவான இடதுசாரி அடிப்படையில் அமைத்தார். பாருங்கள், 1930 இந்தியா திரும்பிய எம்என் ராய் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி இந்த மாதிரி வலுவான இடதுசாரி அடிப்படையை வந்து அமைக்கிறாரு. 1939ஆம் ஆண்டிலிருந்து இந்த மாதிரி காங்கிரஸ் தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படின்னு புதிய கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவார். இது உங்களுக்கே தெரியும். 1939 காங்கிரஸ் மாநாட்டில் இவர் தான் வந்து காங்கிரஸோட தலைமை பொறுப்பில் இவர் தான் இருப்பார். யார், நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து தலைமை பொறுப்பை வேணான்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவார், 1939 ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்துஸ்தான் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகளுக்கு சுவாமி சகஜானந்தா சரஸ்வதி, பேராசிரியர் என்ஜி ரங்கா, இந்துலால் யக்னிக் போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்களும் காங்கிரஸுக்கு வெளியே இருந்து செயல்பட்டனர். பாருங்கள், இந்துஸ்தான் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன், அதுக்கப்புறம் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிக்கும் இந்த ஒரு 3 பேர் காங்கிரஸுக்கு வெளியிலிருந்து கூட செயல்படுறாங்க. ஓகேவா? இவங்க 3 பேரும் கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க தான். யாருன்னா சுவாமி சகஜானந்த சரஸ்வதி, பேராசிரியர் என்ஜி ரங்கா, இந்துலால் யக்னிக். ஓகேவா? இவங்க 3 பேருமே காங்கிரஸுக்கு வெளியே இருந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க. இருப்பினும் சோசியலிஸ்ட் நாட்டம் கொண்டோர் அனைவரும் இந்தியா விரைந்து விடுதலை அடைய வேண்டும், மக்கள் அடிப்படை உரிமைகளோடு பொருளாதார சமுதாய சமத்துவம் பெற வேண்டும், வறுமைக்கும் சமத்துவமின்மைக்கும் சமனற்ற சமுதாய பொருளாதார அமைப்பு முறை முக்கிய காரணம் என்பதில் கருத்தொற்றுமை கொண்டிருந்தனர். இந்த 3 பாயிண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் நாட்டம் கொண்டவங்க இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னது, இந்தியா விரைந்து விடுதலை அடைய வேணுன்றாங்க, மக்களோட அடிப்படை உரிமைகளோடு பொருளாதார சமுதாய சமத்துவமும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க, வறுமைக்கும் சமத்துவமின்மைக்கும் சமனற்ற சமுதாய பொருளாதார அமைப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது குறைபாடுகள். இடதுசாரி இயக்கத்தில் என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இடதுசாரி இயக்கம் பல்வேறு குறைபாடுகளால் பலவீனப்படுத்தப்பட்டது. இடதுசாரிகள் மார்க்சிய கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள், பேபியன் சோசியலிஸ்டுகள், காந்திய சோசியலிஸ்டுகள், அதுக்கப்புறம் ராய் ஆதரவாளர்கள் என்று பிரிந்து செயல்படட்டார்களே அன்றி ஒரே சோசியலிஸ்ட் குடையின் கீழ் இயங்கவில்லை. பார்த்தீங்களா, இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சோசியலிஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா சோசியலிஸ்ட்டாக பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க. ஓகேவா? இடதுசாரிகள் எல்லாம் நிறையா பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க. மார்க்சிய கம்யூனிஸ்டுகள்னு பிரிஞ்சு செயல்பட்டுருக்காங்க, காங்கிரஸ் சோசியலிஸ்ட்டுகள்னு தனியாக செயல்பட்டுருக்காங்க, பேபியன் சோசியலிஸ்ட்டுகள்னு சொல்லி அது ஒரு தனியாக ஒரு கூட்டணி போட்டு செயல்பட்டுருக்காங்க, காந்திய சோசியலிஸ்ட்டுகள் அதான் சர்வோதயவாதிகள் அப்படிம்பாங்க. ஓகேவா? அவங்களாம் தனியாக செயல்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எம்என் ராயோட ஆதரவாளர்கள், ஓகேவா, ராயிஸ்ட் அப்படிம்பாங்க, அவங்களும் தனியாக வந்து செயல்பட்டுருக்காங்க. ஆனால் ஒரே கட்சியாக ஒரே சோசியலிஸ்ட்டாக வந்து இவங்க வந்து இயங்கலை அப்படின்றாங்க. இவர்களால் காங்கிரஸுக்கு மாற்று தலைமையை கொடுக்க முடியவில்லை. பார்த்தீங்களா, காங்கிரஸுக்கு வந்து காந்தியை தவிர ஒரு
மாற்றுத் தலைவரை அவங்களால கொடுக்க முடியல. இவர்களை காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து கொண்டு காங்கிரஸை மறுசீரமைக்க மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியுற்றது. பார்த்தீங்களா, இவங்க வந்து காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெளியும் இருந்துக்கிட்டு காங்கிரஸை எப்படியாவது நம்ம வந்து மாற்றி அமைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த பிளானும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தோல்வியில் முடிஞ்சிருது. இவர்களிடம் தீவிர செயலாற்றல் இருந்த அளவுக்கு லட்சிய தெளிவு இல்லை அப்படின்றாங்க. இவர்களது போராட்ட திட்டங்களும் உத்திகளும் முறைகளும் அகில இந்திய அளவில் பின்பற்றத்தக்கதா இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது போராட்ட திட்டமும் உத்திகளும் அவங்களோட முறைகளும் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் இல்லை, யாருமே பின்பற்றலை அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இவர்கள் கற்பித்து கொண்டதை போன்று ஆயுத புரட்சிகள் மக்கள் ஆதரவு இல்லாமல் போயிடுச்சுன்றாங்க. ஓகேவா, ஆயுத புரட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவே கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இடதுசாரி இயக்கம் காங்கிரஸ் இயக்கத்துக்கு மாற்று இயக்கமாக உருவெடுக்க முடியாவிட்டாலும் அதன் தாக்கமும் சாதனைகளும் பாராட்டுக்குரியவை. என்னென்ன இப்போ சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய இளைஞர்களையும் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் இந்த அமைப்பு ரீதியாக ஒன்று சேர்த்த சிறப்பான சாதனையாக பாருங்கள். இந்திய விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் அமைப்பு ரீதியாக ஒன்று சேர்த்தது ஒரு பெரிய சாதனைன்றாங்க. அதுவும் கரெக்டு தான். 1936லேருந்து 39 வரை நேருவும் போஸும் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களாக இருந்து இடதுசாரி இயக்கத்திற்கு வந்து உயிர் ஊட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். 36லேருந்து 39 வரைக்கும் நேருவும் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைமை பொறுப்பேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியலிச சிந்தனையாளர்களும் செயல் வீரர்களும் காங்கிரஸுக்கு இடதுசாரி பரிமாணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இடதுசாரிகள் பொருளாதார கொள்கை பற்றிய பெய்ஸ்பூர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு நிறைவேற்றப்படுது. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இடதுசாரி பொருளாதார கொள்கை வந்து எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா பெய்ஸ்பூர் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஓகேவா, பெய்ஸ்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் நடந்திருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமானது. ஸோ இது ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இடதுசாரி சமுதாய சீரமைப்புக்கு அங்கீகாரம் அளித்தது. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை 1936 இந்த மாதிரி இடதுசாரி சமுதாயத்துக்கு வந்து சீரமைப்புக்கு வந்து அங்கீகரித்தது அப்படின்றாங்க. தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது எப்போ? 1938. நம்ம முன்னையே பார்த்தோம், நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேசிய திட்டக்குழு வந்து நேரு வந்து அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிவகை செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியும் இடதுசாரி இயக்கத்தின் நன்கொடைகளாகும் அப்படின்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியும் இடதுசாரி இயக்கத்தோட ஒரு நன்கொடைன்றாங்க. ஓகேவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ? 1925. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி 1934 அக்டோபர் மாதம். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இந்திய பொருளாதார சமுதாய பிரச்சனைகளுக்கு தீவிர பரிகாரம் காண வேண்டும் என்ற கட்டாயத்தை உணர்ந்தனர். பிபின் சந்திரா குறிப்பிடுவதை போன்று அரசியல் விடுதலையின் இலக்கு தெளிவான கூர்மையான சமுதாய பொருளாதார உட்பொருளை பெற்றது அப்படின்றாங்க. யார்? நம்ம பிபின் சந்திரபால் என்ன சொல்கிறாரு? அரசியல் விடுதலையோட இலக்கு தெளிவான கூர்மையான சமுதாய பொருளாதாரமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, இது வந்து பிபின் சந்திரபால் சொன்னது. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இடதுசாரி இயக்கங்கள் டாபிக் வந்து நமக்கு முடியுது. ஸோ நிறையா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நிறையா வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்குது. 1936, 38, 39 இந்த காங்கிரஸ் மாநாடு பார்த்துக்கோங்க. யார் யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இடதுசாரி இயக்கத்தோட பேரறிவுலேருந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றிருப்பார். அவர் யார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மறுபடியும் போய் காங்கிரஸ் கூட இணைச்சு விட்டுருப்பார். அவர் பேர் என்ன? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பிசி ஜோஷி அவர். ஓகேவா, அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மீரட் சதி வழக்கு பார்த்தோம். அதில் ஒரு 32 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பகத்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1929 வந்து ஏப்ரல் 8 குண்டு போட்டிருப்பார். சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பார். 1929 ஏப்ரல் 8 அவரும் படுகேஸ்வரி தத்துவம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரட் சதி வழக்கில் ஒரு முக்கியமான 3 பேர் வந்து வாதாடி இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. நேரு, அமீத் அன்சாரி, எம்சி சக்லா. ஓகேவா, இவங்களும் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூரண சுயராஜ்யம் எப்போ, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் இடதுசாரி இரட்டையர்கள்னால் யார் யார்? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அவங்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடியுது. என்ன டாபிக் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இடதுசாரி இயக்கம் தான். ஓகேவா, இடதுசாரி இயக்கம் டாபிக் இதோட ஃபினிஷ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் வந்து முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் மற்றவங்களுக்கு. ஓகேவா, எக்ஸாம் வரத்துக்குள்ளே நம்ம இந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கும் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கும் நம்ம 2ஐயும் ஃபினிஷ் பண்ண பார்ப்போம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.